என்னடா பண்றது செலவு கூட காசு இல்லையே எது இது அவங்க சரி இது கட்டாது உசார் பண்ணலாம் ஏக்கா ஏக்கா என்னப்பா ஐயோ ஐயோ நம்ம அக்கா என்னக்கா எப்படிக்கிற பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா இப்படியே தான் போற இப்படியே தான் வர நான் இங்கே தான் உக்காந்துங்கிறேன் திடீர்னு என்னடா பாசம் நான் பாக்கலையக்கா உன்ன என்ன பண்றது நான் எப்படிக்கிற நல்லா இருக்கிறியா ஏதோ இருக்கேன்டா நீ எப்படி இருக்கிற என் குறை யாரு கிட்ட சொல்றது உள்ள விட்டா நான் யாரு கிட்ட சொல்ல போறேன் இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கன்னா காட்டு வந்த விஷயத்த சொல்றா இது சொல்றேன் இது போய் நடிப்புன்ற தம்பிக்காக 200 ரூபாய் கொடுங்க 200 நான் எங்கடா போவேன் இவ்வளவு பெரிய ஊடுக்குது கை கால்லாம் நகையா போட்டுங்கிற ஒரு 200 ரூபாய் கொடுக்க மாட்டியா பார் எல்லாம் பித்தளை நகை இது வித்தா 5 ரூபாய் கூட வராது தம்பிக்குதா ஐயோ இது கட்ட போய் இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன் என்ன லட்டு எடுத்துக்கண்ணா என்ன வாண்டடா ஒரு பீஸ் மட்டுதா என்னப்பா என்ன விஷயம் எனக்கு குழந்தை பிறந்திருக்குண்ணா லட்டு எடுத்துக்கண்ணா குழந்தைய பிறந்துக்குது அடாடா உலக அதிசயம் மாச்சப்பா அக்கா நீ எடுத்துக்கோ அது கொடுக்காத பாவம் இப்பதான் குழந்தை பிறந்தது நீ தான் சாபம் விட்டுருவ தம்பி அவன் சொல்றதெல்லாம் நம்பாத நீ கொடுப்பா லட்டு தம்பி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கு லட்டு கொடுக்காத என்ன நடக்குன்னு தெரியாது ஐயோ நான் கொடுக்கலண்ணா எப்பா அடப்பாவி என்னடா இப்படி பண்ற நான் ஒன்னும் பண்ணல உன் வேலையை பாரு பாப்பா நல்ல மனுஷன் 4 பேர் கூட்டு போய் காட்டுறேன் கை கேட்டுன்னு வாய் கேட்டாத போச்சே என்னப்பா இப்பதான் கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சுண்ணா ஆனா இப்பதானே குழந்தை பிறந்தது நோ எங்க போறீங்க வா அந்த பசங்களுக்கு குத்துரு இந்தப்பா லட்டு எடுத்துங்கப்பா ஐ லட்டுயா தரா குழந்தை பிறந்துக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு ஆமாப்பா வாழ்த்துக்கள் என்னப்பா பீச்சாங்காய் கொடுக்குறா அவன் ஒரு கையில லட்டு துணுக்குறானா அப்படிதான் கொடுப்பான் குருணா செம்மையா நின்று இருப்பாங்க நன்றிப்பா என்ன குழந்தைண்ணா ஆம்பளை குழந்தை பிறந்துக்குதுப்பா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள்ண்ணா எப்படி பாக்குது குழந்தை சொப்பாக்குதா கொஞ்சம் கலர் கம்மி தானே நீ நல்லா கலரா இருக்கிறப்பா கலர் கம்மின்ற அவங்க அம்மா மாதிரிண்ணா அவங்க அம்மா கொஞ்சம் கலர் கம்மிண்ணா அப்படியா நான் பையன் ஆயிட்டாக்குறானா பையன் கொஞ்சம் குள்ளமா தானே இருக்கான் நீ பெங்களூர் ஆகிட்டா குழந்தை குள்ளுமாக்குறா என் பொண்டாட்டி குள்ளம்பா அதான்பா சரி கண்ணு எப்படி இருக்குதா அப்படி மீன் மாதிரி இருக்குண்ணா கண்ணு கேஞ்சிச்சு போ கண்ணு கூட உன்ன மாதிரி இல்லையா அவங்க அம்மா மாதிரிண்ணா எல்லாம் அவங்க அம்மா மாதிரி அவங்க அம்மா மாதிரின்றியா குழந்தை உன்ன மாதிரி இல்லையா தம்பி வளர வளரதான்பா தெரியும் அட போயா மனசே கஷ்டமாக்குது என்னத்துக்கு இந்த லட்டை துண்டுறன்னு தெரியல என்னண்ணா இந்த மாதிரி சொல்ற என்ன லட்டை துணுங்குறேன் கலரும் உன்ன மாதிரி இல்லைன்ற உயரமும் உன்ன மாதிரி இல்லைன்ற கண்ணும் உன்ன மாதிரி இல்லைன்ற அப்படின்னதுக்கு அந்த குழந்தை கரெக்ட் அந்த குழந்தை வாங்க அண்ணாதாசமத்துல விட்டுருந்தான் ஏய் ஏன் குழந்தைப்பா என்ன அண்ணாத அரசத்துல விடுன்ற அதான் உன்ன மாதிரி இல்லையா அப்ப எப்படி உன் குழந்தை ஆவான் என் பொண்டாட்டி மாதிரி இருக்குல்ல அப்போ உன் பொண்டாட்டி குழந்தை அது கரெக்ட் அது உங்க பொண்டாடி குழந்தை தானே அது டேய் என்னடா குழப்பி விடுறீங்க ஏய் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேக்குறியா சொல்லுண்ணா சொல்றேன் கேளு லட்டும் ஜாங்கிரியும் ஒன்னாவாமா அது எப்படி ஒன்னாக முடியும் அது முறுக்கு மாதிரி இருக்கும் இது உருண்டையா இருக்கும் ஆனா ரெண்டும் இனிப்பா தானே இருக்கும் ஒன்னாவாது இல்ல கண்டிப்பா ஆவே ஆகாது அதே மாதிரி தான்டா அந்த குழந்தைல ஒரு ரூபாய் கூட உன்ன மாதிரி இல்லைன்னா அப்ப என்னத்துக்கு அந்த குழந்தை என்னண்ணா சொல்ற அண்ணா கரெக்டா தான் சொல்றாரு டைவர்ஸ் பண்றேன் டைவர்ஸா என்னத்த உன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிருப்பா தெரியல என்னண்ணா சொல்ற மனசு தேத்திக்கோ அந்த லட்டு டப்பாயை கொடு உன் பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணிச்சுடா போனா போய் வேற கல்யாணம் பண்ணின்னு உங்களுக்கு வந்து போந்தா லட்டு தந்து கொடு போப்பா போப்பா அழாத போப்பா யார் பெத்த புள்ளியோ இன்னைக்கு நம்மளுக்கு அடிமை ஆயிட்டு போச்சு எதுக்குப்பா அதுன்னு போறாரு அவர் குழந்தை அவரா மாதிரி இல்லையா அதனால ஆயிட்டுன்னு போறாரு பொண்டாட்டி ஓடி போச்சா என்னப்பா சொல்ற என்னடா பொண்டாட்டி ஓடி போச்சான்றான் பொண்டாட்டி இல்லப்பா குழந்தை குழந்தை அவரா மாதிரி இல்லையா சோறு போடலையம்மா வீட்டுல என்னடா நம்ம ஒண்ணு பேசுறோம் அந்த ஒண்ணு பேசுறான் ஏம்பா குழந்தை அவர் மாதிரி இல்லையா இல்லப்பா எங்க வீட்டுல பயிர்தாம்மா போட்டாங்க உங்க வீட்டுல என்ன போட்டாங்க வழிதா தாத்தா என்ன பேசுறா என் பையன் வேலைக்கு போய்கிறான் என்னடா போன கேஸ் ஆயுதா சரி வா அப்படி போலாம் சாப்பாடு வாங்கிட்டு போறீங்க ஆமா பிரியாணி வாங்கிட்டு வர போறோம் நல்லா பீஸ் வச்சு வாங்கிட்டு வாங்கப்பா இது மட்டும் எப்படி கேக்குது அந்த கழுத்து மண்ணுக்கு இல்லையா அவனை கழுத்துக்கு அடிப்பேன் போயா
சீக்கிரம் வாங்கிடுவாங்கப்பா இங்கே உட்காந்துக்கிறேன் கத்தினே இருக்கிறான் வா போயிடலாம்